எந்தெந்த மாவட்டம் இருக்கிறோம்? சேலம், கடலூர். சேலம், கடலூர் 2 மாவட்டம் மட்டும்தான். சரி சார். சேலம், கடலூர் உள்ளிட்ட 2 மாவட்ட சமூக அறிவியல் ஆசிரியர் பெருமக்களுக்கு மாலை வணக்கம். இந்த கிணறு என்பது தந்திவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கிணறு. அது கட்டப்பட்டதுன்னு சொல்றதை விட முன்பு இருந்த காலங்களில் வெட்டப்பட்ட ஒரு பகுதி, இயற்கையாக இருக்கக்கூடிய பகுதியை வெட்டப்பட்டது. வெட்டப்பட்டது என்பது ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு சிம்பலை வச்சு தான் வெற்றிக்கிறாங்க. அது ஏன் சார் இது முன்பு வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வரும்போது கூட ஒரு சார் கேட்டார், நான் அந்த மார்பிடுகு அப்படின்னு. நான் அந்த மார்பிடுகு அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த கிணத்தில் குளிக்க வருகின்ற பெண் பெருமக்கள், குறிப்பாக கன்னியர்கள், அவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய 4 மூலையும் குளிக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுல நீங்களே பார்க்கலாம், 4 புறத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடங்கள் மாதிரி கல் வச்சு கட்டியிருப்பாங்க பாருங்க. இருக்குங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா மாதிரி இருக்கும் பாருங்க. இது ஒவ்வொரு தூணுடைய அடிகள் பார்த்தோம்னா 6 அடி உயரமா இருக்கும் எல்லாமே. இந்த தூணுக்கும் மேல உள்ளதுக்கும் பார்த்தோம்னா 6 அடி இந்த ஹைட்ல இருக்கும். அது என்ன சார் 6 அடி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பு இருந்த பெருமக்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் 6 அடிக்கு மேல உள்ள ஒரு உருவமா தான் இருந்துச்சு. அவர்கள் இந்த கிணற்றில் இறங்கி குளிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் இருந்து குளிக்கும் பொழுது பார்த்தோன்னா மறுபக்கம் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் இது அமைக்கப்பட்ட ஒரு கிணறு. நீங்க மேலே ஏறும்போது கூட நீங்க அதை செக் பண்ணிக்கிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அப்போ சப்போஸ் அங்கே நிற்கிறீங்க, இப்போ நம்ம கிருஷ்ண மேடம் நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் மேலே போனாங்கன்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக மறைச்சிக்கும், மார்பு பகுதி கீழே மட்டும்தான் தெரியும், மற்றபடி யார் அங்கே குளிக்கிறான்னு தெரியாது. ஒன்று பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. 4 புறங்களிலும் இருக்கக்கூடிய பகுதியில் கட்டப்பட்டுள்ளது பார்த்தோம்னா பெண்கள் பாதுகாப்புக்காக மிக முக்கியமாக கட்டப்பட்டுச்சு. இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் மட்டும்தான் வறண்டு இருக்குது. மற்ற காலங்களில் வரும்போது பார்த்தோம்னா இவைகள் அனைத்துமே தண்ணி ஃபுல்லாக ஊறி அது வரைக்கும் நிற்கும். அந்த வடுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஏரியாவில் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, பாருங்க மேல இந்த அளவுக்கு தண்ணி உள்ள நிற்குங்க சார். சரி, இது குளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிணறாகவும் இது இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறு கல்வெட்டுகளால் பொறிக்கப்பட்டுள்ளது. அது எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புறம் மேலே ஏறும் பொழுது பார்த்தோன்னா வலதுகை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு இந்த கிணற்றை இங்கு உள்ள மூதாதை பெருமக்கள் காத்திருக்கின்றார்கள், வெற்றிருக்கின்றார்கள் ஒரு கல்வெட்டில் சொல்லியிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த மார்படுகு அப்படின்றது ஒரு கிணத்துடைய வரலாறு இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே பார்க்கலாம், 4 புறமும் இருக்கின்ற கல் தூண்களிலும் ஏதோ ஒரு சிலைகள் வெட்டப்பட்டிருக்கும் பாருங்க, ஏதோ ஒரு சிலைகள் வெட்டப்பட்டிருக்கும்.